உங்களைச் சுற்றியிருப்பவர்கள் அனைவரும் உங்கள் நலம் விரும்பிகள் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா? உங்கள் வலிகளை புரிந்து கொண்டு தோள் கொடுப்பவர்கள் என்று நினைக்கிறீர்களா? சற்று பொறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் மிகப்பெரிய துரோகங்கள் உங்கள் எதிரிகளால் அல்ல, நீங்கள் மிக அதிகமாக நம்பிய உங்கள் ரகசியங்களை அறிந்த நண்பர்களால் தான் நிகழும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாதாரண மனிதனை பேரரசனாக மாற்றிய மாபெரும் ராஜதந்திரி ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மையைச் சொன்னார். ஒரு மனிதன் எப்போது தன் ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிரத் தொடங்குகிறானோ அப்போதே அவன் தன் அழிவிற்கான குழியை தானே தோண்டிக் கொள்கிறான். மனிதர்களின் மனம் மிகவும் விசித்திரமானது. இன்று உங்களுக்காக கண்ணீர் விடுபவர் நாளை உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை வீழ்த்த தயங்க மாட்டார். இந்த வீடியோவில் ஆச்சாரிய சாணக்கியர் கூறிய எந்த காலத்திலும் யாரிடமும், ஏன் உங்கள் நிழலிடம் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடாத 5 மிக முக்கியமான ரகசியங்களை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த 5 விஷயங்களை நீங்கள் ரகசியமாக காக்கும் வரை உலகத்தில் எந்த சக்தியாலும் உங்களை வீழ்த்த முடியாது. வாருங்கள், சாணக்கிய சபதத்தின் இந்த ஆழமான பயணத்திற்குள் நுழைவோம். ரகசியம் 1. எதிர்கால திட்டங்கள் மற்றும் இலக்குகள். முதலாவது ரகசியம், உங்கள் எதிர்கால திட்டங்கள் மற்றும் இலக்குகள். பெரும்பாலான மனிதர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான். ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைத்தாலோ அல்லது வாழ்க்கையில் ஒரு பெரிய இலக்கை அடைய நினைத்தாலோ அதை உடனடியாக தன் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பெருமையாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் சாணக்கியர் எச்சரிக்கிறார், ஒரு காரியம் முழுமையாக வெற்றி பெறும் வரை அது உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் தெரியுமா? உளவியல் ரீதியாக நீங்கள் உங்கள் திட்டங்களை மற்றவர்களிடம் சொல்லும்போது உங்கள் மூளை அந்தச் செயலை செய்து முடித்துவிட்டதைப் போன்ற ஒரு போலி திருப்தியை, டோபமீன் ரிலீஸ் உருவாக்கும். இதனால் அந்த இலக்கை அடைவதற்கான உங்கள் வேகம் குறைந்துவிடும். இரண்டாவது காரணம், மனிதர்களின் பொறாமை. நீங்கள் உயர்ந்து விடுவீர்கள் என்று தெரிந்தான் உங்களைச் சுற்றியிருப்பவர்களே உங்களுக்கு தெரியாமல் தடைகளை உருவாக்குவார்கள். ஒரு விதை மண்ணுக்குள் இருட்டில் யாருக்கும் தெரியாமல் இருக்கும் வரைதான் அது பாதுகாப்பாக வளரும். அதை வெளியே எடுத்து உலகிற்கு காட்டினால் அது காய்ந்து அழிந்துவிடும். உங்கள் திட்டங்களும் அப்படித்தான். வெற்றியின் மூலம் உலகிற்கு பதில் சொல்லுங்கள், வார்த்தைகளால் அல்ல. இரண்டாவது ரகசியம், உங்கள் குடும்பத்தின் ரகசியங்கள் மற்றும் சண்டைகள். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு கதவு இருப்பதற்கு காரணமே வீட்டின் உள்ளே நடப்பது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காகத்தான். கணவன் மனைவிக்கு இடையிலான சண்டையாக இருக்கலாம், அண்ணன் தம்பிக்குள் நடக்கும் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம். இது அனைத்தையும் 3ஆம் நபரிடம் சொல்லி ஆறுதல் தேடுவது ஒருபோதும் தீர்வைத் தராது. சாணக்கிய நீதியின்படி எந்த வீட்டின் ரகசியங்கள் வீதிக்கு வருகிறதோ அந்த வீட்டை எதிரிகள் மிக எளிதாக அழித்து விடுவார்கள். நீங்கள் இன்று கோபத்திலோ அல்லது சோகத்திலோ உங்கள் குடும்பத்தாரின் குறைகளை ஒரு நண்பரிடம் சொல்லலாம். அவர்கள் அப்போது உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல் நடிக்கலாம். ஆனால் உங்களுக்குள் ஒரு சிறு சண்டை வரும்போது அந்த ரகசியத்தையே ஆயுதமாக பயன்படுத்தி உங்களை அசிங்கப்படுத்துவார்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது உங்கள் 4 சுவர்களுக்குள் மட்டுமே தீர்க்கப்பட வேண்டும். உங்கள் வீட்டின் விரிசலை உலகிற்குக் காட்டாதீர்கள், அவர்கள் அதை உடைக்கவே பார்ப்பார்கள். ரகசியம் 3. உங்களின் உண்மையான பொருளாதார நிலைமை. 3வது ரகசியம், உங்கள் நிதி நிலைமை மற்றும் வருமானம். உங்கள் பாக்கெட்டில் எவ்வளவு பணம் இருக்கிறது, உங்கள் வங்கிக் கணக்கில் எவ்வளவு சேமிப்பு இருக்கிறது என்பதை ஒருபோதும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாதீர்கள். சாணக்கியர் செல்வத்தைப் பற்றி கூறும்போது ஒரு அற்புதமான உண்மையை பதிவு செய்கிறார். உங்களிடம் அதிக செல்வம் இருக்கிறது என்று தெரிந்தால் உங்களைச் சுற்றி போலி நண்பர்கள் கூட்டம் சேரும். அவர்கள் உங்களை பயன்படுத்துவார்கள், உங்களிடம் கடன் கேட்பார்கள். நீங்கள் மறுத்தால் உங்களை எதிரியாக பார்ப்பார்கள். அதே சமயம் உங்களிடம் பணமே இல்லை, நீங்கள் வறுமையில் இருக்கிறீர்கள் என்ற ரகசியத்தையும் யாரிடமும் சொல்லாதீர்கள். ஏனெனில் இந்த உலகம் ஏழைகளை மதிப்பதில்லை. உங்களிடம் பணம் இல்லை என்று தெரிந்தால் உங்களை இழிவாக பார்ப்பார்கள், உங்களை புறக்கணிப்பார்கள். எனவே நீங்கள் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி அல்லது கடனில் தவித்தாலும் சரி, உங்கள் பொருளாதார நிலைமையை ஒரு இரகசிய பெட்டகமாகவே வைத்திருங்கள். பணப்பிரச்சனையை உங்கள் உழைப்பால் தீர்க்கப் பாருங்கள், பிறரிடம் பரிதாபம் தேடாதீர்கள். 4வது ரகசியம், நீங்கள் சந்தித்த அவமானங்கள். 4வது ரகசியம், உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள். வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவமானங்களை சந்தித்திருப்போம். யாரோ ஒருவர் நம்மை தரக்குறைவாக பேசியிருக்கலாம், அல்லது ஒரு இடத்தில் நாம் மோசமாக தோற்றுப்போய் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம்.
அந்த வலியை பகிர்ந்து கொள்ள நாம் நெருக்கமானவர்களிடம் அதை சொல்வோம். ஆனால் சாணக்கியர் இதை மிக கடுமையாக எதிர்க்கிறார். ஒரு மனிதன் தான் சந்தித்த அவமானத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் மனித இயல்பு மிகவும் கொடூரமானது. ஒரு நாள் உங்களை உங்கள் நண்பர்களே அவமானப்படுத்த நினைத்தால் நீங்கள் ஏற்கனவே பட்ட அதே காயத்தில் மீண்டும் குத்துவார்கள். அன்று அவன் உன்னை அப்படி சொன்னதில் தப்பில்லை என்று உங்கள் பழைய அவமானத்தை நினைவூட்டி காயப்படுத்துவார்கள். அவமானம் என்பது ஒரு நெருப்பு. அதை மற்றவர்களிடம் சொல்லி அணைக்க நினைக்காதீர்கள். அந்த நெருப்பை உங்களுக்குள்ளேயே மூடி வையுங்கள். அந்த நெருப்பை பயன்படுத்தி உங்கள் வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றுங்கள். நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு உங்கள் வளர்ச்சியே சவுக்கடியாக இருக்க வேண்டும். ரகசியம் 5. நீங்கள் செய்த தர்மம் மற்றும் உதவிகள். 5வது மற்றும் இறுதி ரகசியம், நீங்கள் செய்த தர்மம் மற்றும் உதவிகள். நமது பழஞ்சுவடிகள் மற்றும் சாஸ்திரங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக கூறுகின்றன. வலதுகை செய்யும் தர்மம் இடதுகைக்கு கூட தெரியக்கூடாது. நீங்கள் ஒருவருக்கு செய்த உதவியை மற்றவர்களிடம் பெருமையாக பேசும் அந்த நொடியே நீங்கள் செய்த தர்மத்தின் புண்ணியம் உங்களை விட்டு விலகிவிடுகிறது. இன்றைய சமூக வலைதள உலகில் ஒரு சிறிய உதவி செய்துவிட்டு அதை புகைப்படமாக எடுத்து பகிரும் வழக்கம் அதிகரித்துவிட்டது. ஆனால் உண்மையான ராஜதந்திரியும் அறிவாளியும் தான் செய்த உதவியை தன் நிழலிடம் கூட சொல்ல மாட்டான். நீங்கள் செய்த தர்மத்தை ரகசியமாக வைக்கும்போதுதான் அதற்கான பலன் பிரபஞ்சத்தால் உங்களுக்கு பல மடங்காக திருப்பித் தரப்படும். வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்கப் பலகை. இதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்கள் ராஜா எங்கிருக்கிறார், உங்கள் அடுத்த நகர்வு என்ன என்பதை எதிரிக்குத் தெரியாமல் பாதுகாப்பது மிக அவசியம். ஆச்சாரிய சாணக்கியரின் இந்த 5 நீதிகளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சபதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே புதைக்கப் பழகுங்கள். உங்கள் மௌனம் உங்கள் மிகப்பெரிய ஆயுதமாக மாறட்டும். இந்த 5 ரகசியங்களில் எந்த ரகசியத்தை மனிதர்கள் மிக எளிதாக மற்றவர்களிடம் உளறிவிடுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் ஆழமான கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இது சாணக்கிய சபதம், வாழ்க்கையை மாற்றும் இன்னும் பல ஆழமான தத்துவங்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புதிய தெளிவை கொடுத்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்துங்கள். உங்கள் வெற்றிப் பயணம் இன்று முதல் தொடங்கட்டும்.